வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஐ ஹோப் எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, இன்னும் எக்ஸாம் டேட் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியாது. பரவாயில்ல. இந்த 30 டேஸ் கோர்ஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த 30 டேஸ கன்சாலிடேட் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஸோ இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்ன? எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்ஸ் படிச்சா நம்மளால 60+ மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மோட்டோல தான் நம்மளுக்கு இந்த கிளாஸ் போயிட்டு இருக்குது. இந்த கிளாஸை நீங்க எல்லாருமே வந்து கவனிச்சு படிச்சு நீங்க இந்நேரத்துக்கு ஒரு 20 கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் நீங்க கேட்குறீங்க. ஸோ ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்தோம் அப்படின்னா இதை மட்டும்தான் படிப்பீங்க. இது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் கைடன்ஸ். இந்த மாதிரி தான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நீங்க புக்ஸ்ல இருந்து தான் படிக்கணும். அதுதான் உங்களுக்கான சோர்ஸ், மினிமம் சோர்ஸ். நான் எல்லா கிளாஸஸ்லயும் நான் சொல்றது இதுதான். உங்களுக்கான சோர்ஸ் எது, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் எது, மினிமம் சோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் தான். 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் எங்கிருந்து படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணி படிங்க. இந்த மெட்டீரியல் மட்டும் பத்தாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் கைடன்ஸ். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு புக்ஸ்ல இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு வந்து 21st டே இல்லையா? ஸோ 20 நாள் கடந்துருச்சு. 20 நாள்ல நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? எவ்வளோலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ இதுவரைக்கும் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒண்ணும் இல்லைங்க. இன்னும் டைம் இருக்கு. இந்த 10 டேஸ்ல நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் ஒரு 3 சப்ஜெக்ட்ட நீங்க கிளியரா படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒண்ணுமே கிடையாது. இந்த கிளாஸ நீங்க கவனிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற அப்டேஷன் நான் உங்களுக்கு குடுப்பேன். அந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அந்த புக்ஸ்ல போய் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜி அப்படின்னா ஒரு 3 to 4 கிளாஸஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இது பாருங்க, 3 to 4 கிளாஸஸ்ல நீங்க உங்களுடைய எஃபர்ட் போட்டா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், பயாலஜி கம்ப்ளீட் பண்ண முடியும். வெறுமனே வீடியோ மட்டும் பத்தாது, நீங்க உங்களுடைய எஃபர்ட் கண்டிப்பா போட்டே ஆகணும். ஓகேவா? சோ இந்த ப்ராசஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜி தான் நம்ம பார்க்க படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஒண்ணுமே கிடையாது. பயாலஜில நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல எங்க இருந்து படிக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டா உங்களுக்கு எதை படிச்சா போதும், எங்க இருந்து படிச்சா போதும் அப்படின்றது தான் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி. இந்த சயின்ஸுக்கு வந்து நீங்க 11th 12th படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்ற இந்த புக் 11th ஸ்டாண்டர்ட்ல இதுக்கு தனியாவே ஒரு குரூப் இருக்குது. சோ அந்த புக் வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். அதுல நீங்க என்ன படிச்சா மட்டும் போதும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது தவிர்த்து 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பயாலஜி லெசன்ஸ் படிக்கணும். இது எல்லாமே வந்து 11th 12th பயாலஜில பாட்னி அண்ட் சுவாலஜி இருக்கு இல்லையா, இதுல எந்தெந்த லெசன்ஸ் மட்டும் படிச்சா அப்படின்னு போதும் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இதுல நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? ரைட். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஹியூமன் பிசியாலஜி, மனித உடலியல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? சோ இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6th 8th 9th 10th அண்ட் 11th இருக்கு. 11th வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. 4, 5, 7, 9, 10. அது மாதிரி 10th வந்து 14 and 15 இந்த லெசன்ஸ் படிக்கணும். 8th வந்து 18 and 19 வந்து நீங்க படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எண்டோக்ரினாலஜி, இது வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து 2 ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. ஒன்னு 10th அப்புறம் வந்து 11th. 2 லெசன்ஸ் இருக்கு அதுலயே 16 and 11. இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலம். இது வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8, 9, 10 and 12. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th வந்து 20th லெசன்ல 20.3 வந்து நீங்க படிச்சா மட்டும் போதும் இந்த டாபிக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நீங்க ஹியூமன் சைக்காலஜில நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 20th லெசன் படிச்சிருப்பீங்க. அதுலயே வந்து இதுக்கு இந்த டாபிக் வந்து அதுல 20.3ல இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து டிசீசஸ் அண்ட் தேர் காசஸ். இப்ப நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே உங்களுடைய சிலபஸ் பேஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதெல்லாம் வந்து எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கவர் ஆனது 23 and 22ல கவர் ஆனது. சோ அதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ 6, 7, 8, 9, 10 and 12 இந்த லெசன்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டயட் அண்ட் நியூட்ரிஷன். இதுல வந்து 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜில சுவாலஜி புக்ல இருக்கும் இது. ஓகேங்களா? இது இந்த 11th கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி புக். ஓகேங்களா? அதாவது சுவாலஜி புக்ல வந்து இருக்கும்.
அடுத்து வந்து இந்த 11th புக் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக் அப்படின்ற தனி ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அந்த குரூப்போட புக் வந்து நீங்க படிக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 9, 10, 11 இந்த டாபிக்ல இருந்து மட்டும், அதாவது உணவு முறை மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இதுல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க இந்த 5 லெசன்ஸையும் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சுக்கணும். அடுத்து வந்து ஜெனடிக்ஸ், அடுத்து உயிரின வளர்ச்சி, அடுத்து வந்து விலங்குகள். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்க சுவாலஜில தான் படிக்கணும். சரியா? 11த்லனா சுவாலஜி, 12த்லனா சுவாலஜி புக் தான் படிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் பத்தி பயாலஜில பாட்னி வந்து தாவரங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் என்விரான்மென்ட் ஆஃப் ஈகாலஜி அண்ட் செல் பயாலஜி இந்த 3 டாபிக்குமே வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல கவர் ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸையும் கையில வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்க இதை படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது, நூக் அண்ட் கார்னர் நம்மளால படிக்க முடியாது. பேஜ் டு பேஜ் வந்து நம்மளால படிக்க முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு இப்போ பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ செல் பயாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது எங்கெங்க இருக்குதோ இந்த டாபிக்ல இருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்க இதை படிச்சு வச்சுக்கணும். அப்போ நீங்க டாபிக் வைஸ் போகும்போது எல்லா ஸ்டாண்டர்டையும் நீங்க கை வைப்பீங்க. 6th படிக்கணும், 7th படிக்கணும், 9th படிக்கணும் அண்ட் 11th பாட்னி புக்ல பயோ பாட்னில நீங்க படிக்கணும். அப்போ செல் பயாலஜில இருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். அப்படிதான் நீங்க வந்து உங்களை வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷன்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது. போன வாட்டி 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வாட்டி கூடவும் செய்யலாம், அந்த வாட்டி இல்லாட்டி கம்மியாகவும் செய்யலாம். ஸோ இருந்தாலும் நீங்க இந்த டாபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும், எப்படி கொஸ்டின் வந்தாலும், எத்தனை கொஸ்டின் வந்தாலும் அதை நீங்க கரெக்டா போறதுக்கு நீங்க பழகிக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சமா எஃபோர்ட் போட்டு நீங்க படிக்கணும். 6th, 9th, 11th பா சுவாலஜிலையும் அது மாதிரி 11th நியூட்ரிஷன் டயட்டிக் புக்ல இருந்தும் நீங்க இந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுக்கு மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாக்குறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஹியூமன் பிசியாலஜி, எண்டோக்ரைனாலஜி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டிசீசஸ் அண்ட் தயர் காசஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸ், அதாவது விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஸோ விலங்குகள் அப்படின்ற சென்ஸ் நம்ம மனிதனுடைய உறுப்பு மண்டலங்கள் தான் நம்ம படிக்க போறோம். ஸோ உறுப்பு மண்டலம் அப்படின்றப்போ மனிதன் வந்து எதனால உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு செல்கள்னால. செல்கள்லாம் ஒன்னா சேரும்போது அது வந்து திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். திசுக்கள் ஒன்னா சேரும்போது அது வந்து உடல் உறுப்புகளா மாறுது, ஆர்கன்ஸா மாறுது இல்லையா? ஸோ அப்படி இந்த உறுப்புகளுக்கு உறுப்புகளோட அந்த மண்டலங்கள் இருக்கு இல்லையா, சிஸ்டம்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து படிக்க போறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து டோட்டலா ஒரு ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம்ஸ். சரியா? உறுப்பு மண்டலங்கள். இப்போ இதுல என்னென்ன சிஸ்டம் இருக்குதோ, ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குதோ இதெல்லாம் வந்து நம்ம லைட்டா அப்படி அப்படியே தொட்டுட்டே நம்ம போக போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேப்ல காலம் வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். இதுல வந்து உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து புறச்சட்டக மண்டலம், அதாவது இன்டிகுமெண்டரி சிஸ்டம். அடுத்து வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றது எலும்பு மண்டலம். அடுத்து தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அடுத்து உணர்ச்சி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ இந்த உறுப்பு மண்டலங்களுக்கு என்னென்ன உறுப்புகள், என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, தென் அதுக்கு என்னென்ன செயல்பாடுகள் பண்ணுது அப்படின்றத அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்துல யார் முக்கியமான ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள். இது இல்லாம என்ன பண்ண முடியாது, நரம்பு மண்டலம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. சோ இவங்க என்ன பண்றாங்க, ஃபீலிங்ஸ அந்த தூண்டு உணர்வை வந்து கடத்துது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேங்களா? அடுத்த ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னா இதயம் முக்கியமான பார்ட் இல்லையா? சோ அது வந்து என்ன செய்யுது, ரத்தத்தை வந்து உள்ள பம்ப் பண்ணி அனுப்புது. ஓகேங்களா? சோ அது வந்து அத அந்த ரத்தத்தினுடைய வகை இதெல்லாம் வந்து நம்ம இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல பார்ப்போம். சரியா? அடுத்து வந்து சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது வந்து சுவாச பாதை எங்கேருந்து எங்க ஆரம்பிக்குது. இதுல முக்கியமான ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல். சோ அத பத்தி படிக்க போறோம். சோ எப்படி வந்து அ க ரெஸ்பிரேஷன் பண்ணுது நம்மளோட பாடி அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்கிறோம். அடுத்து வந்து செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ நம்ம உள்ள எடுத்துக்கிற சாப்பாடு எல்லாமே எந்த அளவுக்கு டைஜஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்தியா இருக்கும்.
இல்லையா? சோ சரியான விதத்துல டைஜஸ்ட் ஆகணும், சரியான விதத்துல அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். அப்படி ஆனாதான் நம்மளுடைய பாடி ஹெல்த்தியா இருக்கும். சோ அதுக்கான 2 ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிமான மண்டலம், அப்புறம் வந்து கழிவு நீக்க மண்டலம். இதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலம் அப்படின்றது விந்தகம் மற்றும் மண்டகம். சோ ஆண் மற்றும் பெண்ல இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளை பத்தி நம்ம அதுல படிப்போம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாளமில்லா சுரப்பி மண்டலம். சோ இதுல வந்து என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது. சோ அந்த கிளாண்ட்ஸ்ல இருந்து என்னென்ன செக்ரிகேட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சரி, என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்யூர் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரைட். சோ இப்போ வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இப்போ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். சோ இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா? அந்த சாப்பாடு உள்ள என்ன மாரி போகுது? சோ எல்லாருமே சொல்லுவாங்க, மென்று தின்றால் வயது 100 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா ரைஸ் பண்ணி நல்லா மென்னு முழுங்கணும். அதாவது 50% வந்து டைஜஷன் வந்து நம்ம மவுத்லயே வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ பல்ல வந்து நெறைய பேர் யூஸ் பண்றதே கிடையாது. பல்லு எதுக்காக கடவுள் குடுத்திருக்கிறாரு அப்டின்னா, சாப்பாட மென்னு ரைஸ் பண்ணி கூலா மாத்தி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளவே அனுப்பணும். ஆனா அந்த விஷயத்த நம்ம யாருமே ப்ராப்பரா பண்றது கிடையாது. சோ அப்டி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பற்கள்னால நம்ம ஒரு வாய் வைக்கிறோம்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, 32 வாட்டி வந்து அத வந்து என்ன பண்ணணுமா, மெல்லணுமா. அப்டி மெதுவா மென்னு தான் சாப்பிடணும். நம்ம இப்ப இருக்கக்கூடிய அவசர காலத்துல நம்ம என்ன பண்றோம்? ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிடுறோம் இல்ல. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் சாப்பிடுறோம். சமைக்கிறதுக்கு வேகமா சமைக்கிறது தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட். சரி, வேகமா சமைச்சத மெதுவாவாவது சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. அதையும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படி சாப்பிடும்போது நெறைய பேருடைய ஹெல்த்ல நெறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைஜஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டைஜஷன நம்மளுடைய பாடி இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன மாரி கொண்டு போகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம சாப்பிடுற அந்த சாப்பாட வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத உடைச்சு கிரைண்ட் பண்ணி உள்ள அனுப்பி, அதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து தேவையான பார்ட்ஸ்க்கு அனுப்புறது. அதுதான் வந்து செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். சரிங்களா? ஸோ பெரிய மூலக்கூறுகள என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய மூலக்கூறுகளா மாத்துது. ஓகேவா? பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட் இன்டூ மைக்ரோ மாலிக்யூல்ஸ். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஜஷன். ஓகேவா? ஸோ டைஜஷனுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து ரத்தத்தில வந்து அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்கள எல்லாத்தையுமே வந்து செல் இருக்கு இல்லையா? செல்களுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செ கடத்துனதுக்கப்புறம் செரிமானமாகாத மிச்ச விஷயத்த என்ன பண்ணுது, அந்த கழிவுகள வெளியில அனுப்புறது. ஸோ இதுதான், இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரித்தல். ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் என்ன பண்றது கிடையாது. நல்லா மென்று சாப்பிடுவது கிடையாது. ஸோ இந்த கிளாஸ்க்கு அப்புறமாவது நல்லா மென்னு சாப்பிடு. சரியா? ஸோ இந்த செரிமான மண்டலம் இருக்கு இல்லையா? டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதுல 2 பார்ட் இருக்கு. சரிங்களா? அதுல 2 தொகுப்புகள் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிமெண்டரி கேனல். சரி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் கிளாண்ட். அதாவது உணவு பாதை அல்லது சிறுகுடல். இரைப்பை சிறுகுடல் வழிப்பாதை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, செரிமான சுரப்பிகள். என்னென்ன செரிமான சுரப்பிகள் நம்மளுடைய இந்த டைஜஸ்டிவ் பார்ட்டில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவு பாதை. உணவு பாதை எங்க இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் இருக்கு இல்லையா? வாயிலிருந்து நம்மளுடைய ஆனஸ் வரைக்கும் இருக்கிறது. சரியா? மலவாயில முடிவடையிறது பேர் தான் வந்து உணவு பாதை. சரியா? சோ அப்ப வாயிலிருந்து ஆரம்பிச்சு கீழ ஆனஸ் வரைக்கும் இருக்கிறது உணவு பாதைன்னு சொல்லியாச்சு. இப்போ உள்ள போட்டா இந்த உணவு வந்து என்னது? இப்போ ஒரு ஆத்துல தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. மலையில இருந்து ஆறு வருது. சோ மேல மேல வந்து மேல இருந்து உருண்டு வரக்கூடிய அந்த கல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருண்டு கீழ வரும்போது சின்ன கல்லா மாறிடும். அது என்ன ஆயிட்டு நெறைய எரோஷன் நடந்திருக்கும். இல்லையா? அதே மாதிரி இந்த உள்ள போடக்கூடிய சாப்பாடு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அரைக்கப்பட்டு, கூலாகி, அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்லாம் அப்சார்ப் ஆகி, மீதம் இருக்க கழிவுகள் மட்டும் தான் வெளியில வரணும். ஓகேங்களா? சோ இதுக்கு பேரு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான மண்டலம். ஓகேவா? சோ இது வாயில ஆரம்பிச்சு கீழ மலவாயில முடியுது. அப்படி இந்த உணவு பொருள் செரிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சுரப்பிகள் தேவ. நெறைய சுரப்பிகள் தேவ. சரிங்களா? சோ அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உணவு பாதையில உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாயில இருக்குது. எச்சில்னு சொல்லுவோம். இல்லாட்டி வந்து சலைவான்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து உமிழ்நீர் சுரப்பி.
ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இரைப்பை சுரப்பி. இரைப்பை அப்படின்னா ஸ்டொமக் இருக்கு இல்லையா? நம்மளுடைய வயிறு. அதுல வந்து சுரக்கக்கூடிய சுரப்பிகள். சரியா? கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கணையம், கல்லீரல். கணையம், கல்லீரல்னா பேன்கிரியாஸ் அண்ட் லிவர். இது தவிர்த்து குடல் சுரப்பிகள். நம்மளுடைய குடல் இருக்கு இல்லையா? சிறுகுடல், பெருங்குடல் இதுல இருக்கக்கூடிய சுரப்பிகள். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செரிமான மண்டலத்தோடு தொடர்புடைய சுரப்பிகள். These are related to digestive system. ஓகேங்களா? சோ அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ரொம்ப முக்கியமான 2 பார்ட் இருக்குது. ஒண்ணு வந்து உணவு பாதை அலிமெண்டரி கேனல். 2வது வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட். இது 2ம் சேர்ந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணா மட்டும் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த உணவு பாதையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உணவு பாதை நம்மளுக்கு தெரியும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது எல்லாமே தசையினால ஆனது. அதுவும் இல்லாம இந்த உணவு பாதை வந்து ஸ்பெஷலா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயில்ட் அண்ட் டேபுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து சுருண்ட மற்றும் குழாய் வடிவ அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த உணவு பாதையில வேற என்னென்ன பார்ட்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்குழி, அதாவது உள்நாக்குக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் வாய்க்குழி. அடுத்து வந்து தொண்டை, உணவு குழல், அடுத்து வந்து இரைப்பை, சிறுகுடல். சிறுகுடல்ல வந்து முன் சிறுகுடல், நடுச்சிறுகுடல், பின் சிறுகுடல் அப்படிலாம் சொல்லுவோம். சரியா? அதாவது வந்து டியோடினம், ஜெஜுனம், இலியம். ஓகேங்களா? அடுத்து வந்து பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஒரு 3 இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடல்வால், கோலன் மற்றும் மலக்குடல். இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பெருங்குடல். இதை தவிர்த்து மலவாய், ஆனஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது உணவு பாதை. ஓகே. சோ இதுதான் வந்து இதுக்கான ஒரு பிக்சர். இது அவங்களுடைய புக்ல அப்படியே இருக்குது. சோ இங்க வந்து சலைவரி கிளாண்ட் எங்கெங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. பாரிஸ் உணவு குழல். ஓகேங்களா? அடுத்து லிவர், அடுத்து வந்து கால் பிளேடர், பேன்கிரியாஸ். சரியா? அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல், அடுத்து வந்து ரெக்டம், அடுத்து ஆனஸ். இதுதான் வந்து மலவாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இது வந்து பாருங்க, இது வந்து நம்மளுக்கு ஒரு மவுத். இதுதான் வாய். இது வந்து வாய்க்குள்ள இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட். அதாவது வந்து உமிழ்நீர் சுரப்பி. அடுத்து வந்து உணவு குழாய் இது. நீளம் உள்ள போகுது. நம்ம சாப்பாடு முழுங்குறோம் இல்லையா? அந்த குழாய். அடுத்து வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக், வயிறு. அடுத்து இது லிவரு, கால் பிளேடர். இது வந்து பான்கிரியாஸ், அதாவது வந்து கணையம், கல்லீரல். சரிங்களா? அடுத்து வந்து சிறுகுடல், அடுத்து இது வந்து பெருகுடல், அடுத்து வந்து ஆனஸ். ஓகேங்களா? பாருங்க. சோ இப்படிதான் வந்து நம்மளுடைய உணவு வந்து செரிக்கப்படுது. அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து வந்து இந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 3 ஹவர்ஸ் ஆகும். அதான் நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம் இல்லையா? சோ காலையில எப்பயுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிச்சு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல நம்ம வந்து சாப்பிடணும். அப்படின்னா 8 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிக்கணும். 7 மணி தான் கரெக்டான டைம். நம்ம 8 மணிக்குள்ளயாவது சாப்பிட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நைட்டு டின்னர் இருக்கு இல்லையா? நைட்டு டின்னர் வந்து எப்ப முடிக்கணும் அப்படின்னா, சூரியன் மறைஞ்சு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். சோ அப்பதான் வந்து இந்த டைஜெஸ்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்பீட் அப் ஆகும். நல்ல டைஜெஸ்ட் ஆகும். சரிங்களா? சோ அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. ரைட். சோ இத வந்து நான் சொன்னேன்ல, நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொன்னேன். நம்மளுக்கு 2 வகையான பற்கள் இருக்கும். முதல்ல வந்து தற்காலிக பற்கள். அதாவது டெம்பரரி டீத், அப்புறம் வந்து பெர்மனன்ட் டீத் ஒண்ணு இருக்கும். தற்காலிக பற்கள் அப்படின்னு இந்த பால் பற்கள் குழந்தைகளுக்கெல்லாம் விழுந்து முளைக்கும் இல்லையா? அதுதான் வந்து தற்காலிக பற்கள். சோ அது விழுந்து முளைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 32 பல் வந்துரும். சரியா? சோ அந்த பற்கள் வந்து பெர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ இந்த பற்கள்ல இது என்ன என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வகைகள் இருக்கு. இன்சிசர்ஸ் வெட்டு பற்கள். அடுத்து வந்து கெனைன்ஸ் கோரை பற்கள். அடுத்து வந்து முன் கடைவாய் பற்கள் பிரிமோலார்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின் கடவாய் பற்கள் மோலார்ஸ். ஓகேங்களா? சோ எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம் அண்ட் ஹைலைட்டட் டூ யூ நோ ஃபேக்ட், ஹைலைட்டட் ஃபேக்ட்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு அதிகமா கேட்க போறாங்க. சோ அதனால இந்த மாதிரி டேப்ல காலம் இருந்துச்சு அப்படின்னா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த இன்சிசர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிங் அண்ட் பைட்டிங். சரியா? சோ கடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும். அடுத்தது கெனைன்ஸ் கோரை பற்களோட வேலை என்ன? டியரிங் அண்ட் பயோசிங். சரியா? கிழிக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது இப்ப லேஸ் பாக்கெட் வாங்குனீங்கன்னா பல்ல வச்சு என்ன செய்வீங்க? இப்படி கிழிப்பீங்களா? நிறைய பேர் பண்ணியிருப்பீங்களே அதுதான் இது. சரியா? வெட்டு பற்கள் வந்து இப்போ ஒரு எலும்ப கடிக்கணும்னா அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து முன் கடவாய் பற்கள் ப்ரீ மோலார்ஸ். இது வந்து கிரஷிங் அண்ட் கிரைண்டிங். ஒரு பொருளை நசுக்கிறதுக்கும் என்னது அரைக்கிறதுக்கும் இது வந்து பயன்படும். பின்னாடி கடவாய்ப்பல். அடுத்து வந்து பின் கடவாய் பற்கள் என்றது அப்படின்றது என்ன? இதுவும் வந்து அதே தான். இதோட சேர்த்து
நல்லா வந்து என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்ல அரைக்கிறதுக்கும் இந்த பற்கள் வந்து பயன்படுது. ஓகேங்களா? ரைட். சோ இப்போ வந்து இந்த பற்களுக்கு அடுத்து இந்த பற்கள் வந்து இந்த வேலையை அரைக்கிற வேலையை செய்யும் பொழுது நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்கும். சரியா? சலைவா எச்சில் வந்து சுரக்கும் இல்லையா? சோ இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் எங்கெங்க இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 3 உமிழ்நீர் சுரப்பி நம்மளுடைய வாயில வந்து இருக்குது. அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. மேல் அன்னச் சுரப்பி. மேல் அன்னத்துக்கு மேல இருக்கு. அடுத்து தாடை இருக்குல்ல, தாடை பக்கத்துல ஒரு தாடை சுரப்பி இருக்குது. அடுத்து வந்து நாவடி சுரப்பி. நாவுக்கு கீழ ஒரு சுரப்பி இருக்கு. ஓகேவா? மேலண்ட சுரப்பி, தாடை சுரப்பி, நாவடி சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான சுரப்பிகள் இருக்கு. சோ இது இப்போ இந்த உமிழ்நீர் சுரப்பிகள்லயே வந்து இந்த மேலண்ட சுரப்பி இருக்கு இல்லையா? இதுதான் வந்து பெரிய சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2 கன்னங்கள்லயும் காதுக்கு கீழ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நாவடி சுரப்பி. நாவடி சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 3 கிளாண்ட்லயே ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்குக்கு கீழ இருக்கு. அடுத்து 3 ஒன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பிகள். தாடை இருக்குல்ல, கீழ ஒரு தாடை இருக்கு, மேல ஒரு தாடை. இந்த 2 தாடை இந்த தாடைகள்ல இருக்கக்கூடிய சுரப்பி தான் வந்து கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பிகள். இது வந்து கீழ் தாடையின் கோணங்கள்ல, ஆங்கிள்ஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அப்போ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியில. ஓகேங்களா? ரைட். சோ பாருங்க. பரோடிக் கிளான்ஸ், சப்லிங்குவல் கிளான்ஸ், லிங்குவல் டங் லாங்குவேஜ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து சப் மேக்ஸிலரி அண்ட் சப் மேண்டிபுலர் கிளான்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்க இருக்குது, சைஸ்ல இது பெருசு, சைஸ்ல இது சின்னது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சலைவா இருக்கு இல்லையா? இந்த சலைவால அதாவது எச்சில்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை கார்பனேட்டுகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரியா? இந்த எச்சில்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை கார்பனேட்டுகள் அப்படின்றதுக்கு இதோட pH வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5.4லிருந்து 7.4 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இந்த pH லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெயின்டெயின் ஆகிக்கிட்டே இருக்கணும். 5.4லிருந்து 7.4க்குள்ள தான் இருக்கணும். இதுதான் வந்து ஆவரேஜ் நார்மல் லெவல். இது வந்து அதிகமாச்சு இல்ல சாரி இது வந்து அந்த pH லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சலைவால அசிடிட்டி வந்து ஜாஸ்தியாகி, நம்ம பல்லுல இருக்கக்கூடிய எனாமல் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரைய ஆரம்பிச்சுரும். எனாமல் போயிருச்சு அப்படின்னா, பல்லோட ஸ்ட்ரென்த்தே போயிடும். சீக்கிரமா பல்லு விழுந்துரும். பல் உடையும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ pH லெவல் எவ்வளவு? உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய பைகார்பனேட்டினுடைய pH லெவல் எவ்வளவு? 5.4ல இருந்து 7.4 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த சலைவரி கிளாண்ட்ல எவ்வளோ உமிழ்நீர் வந்து ஒரு நாளைக்கு சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 1/2 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு உமிழ்நீர் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாரி இந்த சலைவால டயலின் அப்படின்ற ஒரு நொதி இருக்குது. இந்த நொதி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்சைம் ஸ்டார்ச்ச வந்து மால்டோஸா மாற்றுது. ஸ்டார்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிசாக்கரைடு அதாவது கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார்ச்ச இந்த டயலின் அப்படின்ற அமைலேஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை சர்க்கரையா மாற்றுது. அதாவது மால்டோஸா மாத்துது. ஓகேங்களா? ஸோ உமிழ்நீர்ல என்ன இருக்குது? டயலின் இருக்குது. டயலின் அப்படின்ற ஒரு அமைலேஸ் இருக்குது. இந்த டயலின் என்ன பண்ணுது அப்படின்னா, which converts starch into maltose. ஓகேங்களா? பாலிசாக்கரைட்ல இருந்து டைசாக்கரைடா மாத்துது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து சின்ன குழந்தைலலாம் நீங்க வந்து எங்கேயாவது கீழ விழுந்துட்டா உடனே என்ன பண்ணுவாங்க? அம்மாவோ, இல்ல வேற பெரியவங்க இருந்தாங்கன்னா, உடனே எச்சில தொட்டு வைப்பாங்க இல்லையா? ஸோ ஏன் வந்து எச்சில தொட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்சைம் அதுல இருக்குது. அப்படி எச்சில வச்சோம் அப்படின்னா, அதுல வந்து எந்த தொற்றும், பாக்டீரியா தொற்றும் வராது. அதுக்காக தான் வந்து எச்சில தொட்டு வைப்பாங்க. நம்ம கூட ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து ஒரு மாரி அ க அனீசியா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ எதுக்காக அது வந்து வைக்கிறோம்னா, அதுல வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்சைம் இருக்கு. அது என்ன என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசோசைம் அப்படின்ற ஆன்டி பாக்டீரியல் என்சைம். அதாவது பாக்டீரியாவை எதிர்க்கும் லைசோசைம். ஓகேங்களா? ஸோ பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய இந்த ஒரு என்சைம் இருக்கிறதுனால, இந்த எச்சில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெளியில இருக்கக்கூடிய எந்த பாக்டீரியாவும் நம்ம அந்த புண்ண வந்து மேலும் பெரிதாக்காத மாரி, இல்ல பாதிப்பு அதிகமாகாத மாரி பாதுகாக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் வந்து என்ன சுரக்குது? உமிழ்நீர் சுரக்குது. உமிழ்நீர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயலின் இருக்குது. இந்த டயலின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச்சா மால்டோஸா மாறுது. பாலிசாக்கரைட டைசாக்கரைடா மாத்துது. அடுத்து வந்து உமிழ்நீர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசோசைம் இருக்குது. லைசோசைம் அப்படின்றது என்னது? ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்சைம். ஓகேங்களா? ரைட். ஸோ உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் அப்படின்றது வாயில சுரக்குமா? வாயில வேற என்ன இருக்கு?
பல்லு தவிர்த்து நாக்கு இருக்கு இல்லையா? சோ நாக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பின்னாடி சுழன்று என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தசையாலான ஒரு பகுதி. இது சுழன்று என்ன செய்யுது பாத்தீங்கன்னா, அது நல்லா அரைப்படுறதுக்கு ஈவனா அரைப்படுறதுக்கு பயன்படுது. அடுத்து வந்து தொண்டை. தொண்டை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயையும் கீழ அந்த உணவு பாதையையும் இணைக்கக்கூடியது தான் அந்த வந்து தொண்டை. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஈசோஃபேகஸ். இது வந்து உணவு குழல் அப்படின்னு சொல்றோம். இந்த உணவு குழல் இங்கே தொண்டையில இருந்து ஆரம்பிச்சு கீழ ஸ்டொமக் வரைக்கும் இருக்கும். இதனுடைய நீளம் பாத்தீங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர். அதாவது நம்ம ஒரு அடி ஸ்கேல் வச்சிருப்பீங்க இல்லையா? சோ அந்த ஒரு அடி ஸ்கேல்ல 22 சென்டிமீட்டர் நீளம் எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஈசோஃபேகஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ உள்ள இருக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து தசை தான். சரிங்களா? அடுத்து இது வந்து என்ன செய்யுது? இந்த ஈசோஃபேகஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில இருந்து அந்த நம்ம சாப்பிடுற ஃபுட்ட கீழ ஸ்டொமக்குக்கு அனுப்புது. சரியா? அது என்ன மாதிரி ஸ்டொமக்குக்கு அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிஸ்டால்சிஸ் என்னது பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ஒரு வேலைய பண்ணுது. ஒரு கான்ட்ராக்ஷன் அப்புறம் வந்து ரிலாக்சேஷன். அதாவது வந்து சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை அந்த தசைகளுக்கு இருக்கும். உணவு குழல்ல இருக்கக்கூடிய அந்த தசைகளுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஓகே. அலை போன்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இத வச்சு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவுப் பொருட்களை இரைப்பைக்கு அனுப்புது. ஓகேங்களா? அப்போ உணவு குழல் இரைப்பைக்கு தொண்டையிலிருந்து எப்படி உணவு அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிஸ்டாலிசிஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து எந்த ஒரு நிகழ்வு நடக்குது அதுக்கு? அலை போன்ற நிகழ்வு. வேவ் லைக் மூவ்மெண்ட் வந்து நடக்குது. ரைட். சோ இப்போ வந்து உணவு குழலுக்கு அடுத்து எங்க போயிருச்சு? இரைப்பைக்கு போயிருச்சு. இரைப்பை வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஷேப்ல இருக்கும். ஒய்டு ஜே ஷேப். அதாவது வந்து அகன்ற ஒரு ஜே வடிவத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து தசையாலான ஒரு பகுதி தான். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இரைப்பையினுடைய உள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவர் தான் வந்து இரைப்பை நீரை சுரக்கிறது. இரைப்பை நீர்ன்றது என்னது? கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஓகேவா? சோ இந்த ஸ்டொமக் வந்து எத செக்ரீட் பண்ணுது? கேஸ்ட்ரிக் ஜூஸ வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த ஜூஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த இரைப்பை நீர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்லெஸ் அண்ட் ஹைலி அசிடிக். ஓகேங்களா? நிறமற்றதாகவும், அதிக அமிலத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஓகே. அமிலத்தன்மைனாலே நம்மளுக்கு தெரியும். நம்ம ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்போம். அதுல இருக்கிறது HCl தான் இருக்கு. அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஓகேங்களா? சோ அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனின் அண்ட் பெப்சின் அப்படின்ற 2 நொதிகள் வந்து என்சைம்ஸ் வந்து அதுல இருக்கு. ரெனின் அண்ட் பெப்சின். ஓகேங்களா? அப்போ ஸ்டொமக் அப்படின்றது என்ன ஷேப்ல இருக்கு? ஜே ஷேப்ல இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லா வந்து மஸ்குலர் ஆர்கன். ஃபுல்லா தசையாலான அகன்ற ஜே வடிவம் கொண்டது. இதுல வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த சுவர் தான் வந்து என்ன சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ வந்து செக்ரீட் பண்ணுது. சோ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்லெஸ் அண்ட் ஹைலி அசிடிக். நிறமற்றதாகவும், அதிக அமிலத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். இந்த அமிலத்தன்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அதுல என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனின் அண்ட் பெப்சின். ரெனின் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சிளம் குழந்தைகளுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? சோ அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த ரெனின் அப்படின்ற என்சைம் இருக்கும். பெப்சின் வந்து அடோலசன்ஸ். ஓகேங்களா? ரைட். சோ ரெனின் அண்ட் பெப்சின் ரெனின் அண்ட் ரெனைன். சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செரிமான ஊக்கி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் புரதமாகிய கேசினை உறைய வைக்கிறது மற்றும் புரதம் செரிமானமாவதை அதிகரிக்கிறது. அதாவது புரதத்தை டைஜஸ்ட் பண்றதுக்கு இந்த ரெனின் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? சோ டைஜஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு என்சைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனின். ரெனின் ஸ்பெல்லிங் பாத்துங்க RENNIN. சரியா? அதுக்கு கீழ வந்து ரெனின் ஒண்ணு இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சியோடென்சினோஜென்னை ஆன்சியோடென்சினாக மாற்றுகிறது. ஆன்சியோடென்சினோஜென் ஆஞ்சியோடென்சினோஜென் என்னவா மாத்துது? ஆஞ்சியோடென்சினா மாத்துது. சரியா? இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சோடியம் ஃப்ரம் குளோமெருலர் ஃபில்ட்ரேட். அதாவது வந்து குளோமெருலா இருக்குல்லையா? அது வந்து நம்ம வந்து கிட்னி படிக்கும்போது படிப்போம். ஸோ கிட்னில சிறுநீரகம் படிக்கும்போது. ஸோ அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அண்ட் சோடியம். இது 2த்தையும் வந்து அப்சார்ப் பண்ணுது இல்லையா? அத வந்து ரெகுலேட் பண்றது தான் வந்து இந்த ரெனின் அப்படின்றது. அத ரெகுலேட் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெனின். இந்த ரெனின் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் அ புரோட்டீன் டைஜஷன். ஓகேவா? டைஜஸ்டர். புரோட்டீன டைஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். அடுத்து வந்து இந்த ரெனின் அப்படின்ற இந்த என்சைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சியோடென்சினோஜென்ன ஆஞ்சியோடென்சினா மாத்துது. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஸ்டொமக்கு அடுத்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல நெக்ஸ்ட் வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். ஓகேங்களா? அந்த சிறுகுடல் அப்படின்றது இதனுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 5 to 7 மீட்டர். இதனுடைய நீளம் எவ்வளவு? லென்த் வந்து 5 to 7 மீட்டர்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட சுருண்ட குழல் வடிவத்துல இருக்கும். நீங்க அந்த பிக்சர்ல பார்த்திருப்பீங்களா? நீண்ட சுருண்ட வடிவத்துல இருக்கும். காயில்டு அண்ட் டியூப் வடிவத்துல இருக்கும். இந்த சிறுகுடல்ல மொத்தம் 3 பகுதிகள் இருக்கு. ஒண்ணு வந்து டியோடினம், 2வது வந்து ஜெஜுனம், 3வது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இலியம் அப்படின்றது. சரியா? சோ இப்போ முன் சிறுகுடல், அதாவது டியோடினம் அப்படின்றது முன் சிறுகுடல் டைரக்டா எதோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டொமக்கோட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து சிறுகுடலுடைய மேல் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு ஷீ ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டியோடினத்துல தான் வந்து பித்த நாளமும் கணைய நாளமும் வந்து ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? டியோடினம் அப்படின்றது பித்த நாளமும் கணைய நாளம் வந்து பைல் டக்டும் பேங்க்ரியாட்டிக் டக்டும் இங்க தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஆகுது. ஆர் இட் இஸ் ரிசீவ்ஸ் த பைல் டக்ட் அண்ட் பேங்க்ரியாட்டிக் டக்ட். ஓகேங்களா? பைல் டக்ட் அப்படின்றது எங்க இருந்து வரும்? கல்லீரல்ல இருந்து வரும். பேங்க்ரியாட்டிக் டக்ட்ன்றது பேங்க்ரியாஸ்ல இருந்து வரும். ஓகேங்களா? சோ அந்த டியோடினம் அப்படின்றது இது வந்து சிறுகுடலின் மேல் பகுதி ஷீ ஷேப்ல இருக்குது. அண்ட் தென் பைல் டக்டும் பேங்க்ரியாட்டிக் டக்டும் வந்து இதுல வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து 2வது சிறுகுடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெஜுனம், அதாவது நடு சிறுகுடல், இந்த சென்டர்ல இருக்கிறது. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுப்பகுதியில இருக்குது மற்றும் சிறிய பகுதியா இருக்கு. சரியா? நடுப்பகுதி சிறுகுடல் சிறிய பகுதியா இருக்குது. அண்ட் தென் இட் செக்ரேட்ஸ் இன்டெஸ்டைனல் ஜூஸ் வித் என்சைம்ஸ். இது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகுடல் நீரை சுரக்கிறது. இந்த சிறுகுடல் நீர்ல என்ன இருக்கு? முக்கியமான என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், லிப்பேஸ். சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் அண்ட் லிப்பேஸ். இதுல மால்டோஸ் வந்து பார்த்தோமா அது வந்து சலைவரி கிளாண்ட்ல வந்து என்ன செய்யுது அப்படின்னு அந்த சலைவால என்ன இருக்கு? டயலின் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்டோஸா மாத்துதுன்னு பார்த்தோமா ஸ்டார்ச்ச. சோ அந்த மால்டோஸ் தான் இது. சரிங்களா? சோ செக்ரேட்ஸ் இன்டெஸ்டைனல் ஜூஸ் வித் என்சைம்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து நடுச்சிறுகுடல். அடுத்து வந்து பின் சிறுகுடல், கடைசி இலியம். சரி, தேர்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். இது வந்து எங்க போய் ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனோட வந்து என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து வில்லி அப்படின்னு சொல்ற சிறுகுடல் உறிஞ்சிகள் வந்து இதுல இருக்கும். சரியா? சோ அது வந்து சிறுகுடல் வந்து உள்ள ஃபுல்லா வந்து அந்த குடலுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நீட்சிகளா இருக்கும். சரியா? சோ அந்த நீட்சிகளுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லின்னு சொல்லுவோம். சரியா? ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அந்த அந்த வில்லியோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த இதெல்லாம் பார்த்திருப்பீங்களா? அந்த ஆட்டுக்குடல்லாம் வாங்கும்போது அதுல பார்த்திருப்பீங்க. சின்ன சின்ன நீட்சிகளா இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நம்மளுடைய குடலுக்குள்ளயும் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த வில்லியோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அப்சார்ப்ஸ் த மினரல்ஸ். சரியா? சோ முக்கியமா என்ன பண்ணுது? சத்த உறிஞ்சுறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சோ இந்த குடல் உறிஞ்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் கிட்ட நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய வந்து இரத்த குழாய்களும் நிணநீர் குழாய்களும் உள்ள இருக்கும். எதுல? இந்த பின் சிறுகுடல்ல. சரி, அப்போ 3 விதமான வந்து சிறுகுடலுடைய 3 பகுதிகள் வந்து பார்த்திருக்கோம். முன் சிறுகுடல், நடுச்சிறுகுடல், அப்புறம் வந்து பின் சிறுகுடல் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அது வந்து டியோடினம், ஜெஜுனம் அண்ட் ஈலியம் பார்க்கிறோம். முன் சிறுகுடல் அப்படின்றது சிறுகுடலுடைய மேல் பகுதி சி ஷேப்ல இருக்குது. அண்ட் தென் ரிசீவ்ஸ் பைல் டக்ட் அண்ட் பேங்க்ரியாட்டிக் டக்ட். பித்தநாளம் மற்றும் கணைய நாளம் வந்து இங்க வந்து திறக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து செகண்ட் பார்ட் என்னது? ஜெஜுனம், நடு சிறுகுடல்னு சொல்றோம். இது வந்து சிறுகுடலுடைய நடுப்பகுதி மற்றும் சிறிய பகுதி. இது வந்து இந்த பகுதி தான் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டெஸ்டைனல் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த இன்டெஸ்டைனல் ஜூஸ் வந்து சிறுகுடல் நீர்ல முக்கியமான என்சைம்ஸும் இருக்குது. என்னென்ன என்சைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், லிப்டோஸ். சரியா? ஜெஜுனம் வந்து சுரக்கக்கூடிய நொதிகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு தெரியும்.
அடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் சிறுகுடல் இலியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இலியம் அப்படின்றது டைரக்ட்டா எதோட கனெக்ட் ஆயிரும்னா, பெருங்குடலோட இது கனெக்ட் ஆயிரும். அதாவது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா? அதோட கனெக்ட் ஆயிரும். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மில்லிமீட்டர் லென்த்ல குட்டி குட்டியா நெறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்ன? அந்த நீட்சிகளுக்கு பேர் என்னன்னா, வில்லின்னு சொல்றோம். அந்த வில்லி வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத எப்படி சொல்லுவாங்கன்னா, குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் அளவுக்கு நம்மளுடைய குடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே. நியூட்ரியன்ட்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்றது தான் இதனுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இன்டெஸ்டைன்க்கு அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல், லிவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான வேலைகளை 500 டைப் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் ஆர் டன் பை திஸ் லிவர். சரிங்களா? லிவர் தான் வந்து ஒரு 500 வகையான வேலைகளை நம்மளுடைய உடம்பு செய்யக்கூடிய வேலைகள 500 வகையான வேலைப்பாடுகள செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் வந்து இப்போ ஒரு ஹார்ட்ல பிரச்சனையோ, இல்ல லங்ஸ்ல பிரச்சனையோ, இல்ல கிட்னில பிரச்சனையோ அப்படின்னா, நம்மளுக்கு நெறைய சிம்ப்டம்ஸ்லாம் தெரியும். ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க, இடையில தெரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க. இந்த லிவர் வந்து எப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மேல டேமேஜ் ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு அதோட சைட் எஃபெக்ட் எல்லாமே தெரிய வரும். அதுவரைக்கும் இது என்ன செய்யும்? மேல, 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 மேல அது எந்த அளவுக்கு திரும்ப ரெக்டிஃபை ஆகி அதோட ஃபங்ஷன்ஸ செய்ய முடியுமோ, அது அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது செஞ்சுகிட்டே இருக்கும். ரொம்ப முடியவே இல்லாத கஷ்டம் கட்டத்துக்கு போகும்பொழுது தான், அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ்லாம் சொல்றாங்க இல்லையா? அது நடக்குது. இந்த ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இந்த லிவர்ல நடக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த கல்லீரல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு சுரப்பி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கல்லீரல் சுரப்பி தான். சரி லார்ஜஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடர் அ ரெட்டிஷ் ப்ரவுன் கலர்ல இருக்கும். சரிங்களா? செம்மண் கலர்ல அது இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நீங்க இந்த ஆட்டோட ஈரல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கலர்ல தான் நமக்கும் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 கதுப்புகள் இருக்கும். 2 லோப் இருக்கும். ஓகேங்களா? 2 பார்ட் இருக்கும். ஒண்ணு வந்து ரை ல ரைட் லோப், இன்னொன்னு வந்து லெஃப்ட். ஓகேங்களா? ரைட் வந்து எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் பெருசா இருக்கும். வலது, இடது 2 கதுப்புகள் இருக்குது. வலது வந்து பெருசா இருக்கும். அடுத்து வந்து சின் க க லெஃப்ட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெஃப்ட் சைடு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழ வந்து பித்தப்பை வந்து இருக்கு. இதுக்கு கீழ வந்து என்ன இருக்கு? பித்தப்பை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்லயே அதாவது வந்து செரிமான மண்டலத்திலேயே மிகப்பெரிய சுரப்பி அது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லீரல் மட்டும் தான். இது நம்மளுடைய உடம்புல கிட்டத்தட்ட 500 வகையான வேலைகளை செய்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுல 2 விதமான கதுப்புகள் இருக்கு. வலது மற்றும் இடது கதுப்புகள் அப்படின்னு இருக்குது. இதுல வந்து வ வலது கதுப்பு வந்து பெருசா இருக்கும். ஓகேங்களா? இந்த கல்லீரலுக்கு கீழ தான் பித்தப்பை இருக்குது. ஓகேவா? கால் பிளேடர் இருக்குது. ஓகேங்களா? சரி. இந்த கல்லீரலினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் தான் பித்த நீரை சுரக்கிறது. சரியா? சோ ப இந்த கல்லீரலினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்த நீர் சுரப்பு. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பித்த நீர பித்தப்பையில போய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கும். சரிங்களா? சோ இந்த பித்த நீர் வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகுடல்ல நடக்கக்கூடிய இந்த செரிமானத்தின் போது, இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்த நீர சுரந்து டைஜஷனுக்கு உதவி செய்யுது. சரிங்களா? இந்த பித்த நீர்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்த உப்புக்கள் இருக்குது. பித்த நீர்ல என்ன இருக்குது? பைல் சால்ட்ஸ்ல சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரோ கிளைகோலேட். சரியா? சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரோ கிளைகோலேட். இந்த 2 உப்புக்களும் எதுல இருக்கு? பித்த உப்புக்கள்ல இருக்குது. அடுத்து வந்து பித்த நிறமிகள். அதாவது பித்த நீர்ல இருக்கக்கூடிய நிறமிகள். பிக்மெண்ட்ஸ். என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலுருபின் அண்ட் பைலிவிரிடின். ஓகேவா? பைலுருபின் அண்ட் பைலிவிரிடின். இதுல வந்து இந்த பைலுருபினோட கவுண்ட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, அத வந்து இட் காசஸ் ஜாண்டிஸ். சரியா? அ மஞ்சக்காமாலையினுடைய விளைவு தான் அது. பைலுருபின் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு அந்த அளவு அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா, மஞ்சள் காமாலை வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பைலுருபின் அண்ட் பைலிவிரிடின். என்னென்ன சால்ட்ஸ் இருக்கு? சோடியம் கிளைகோலேட் அண்ட் சோடியம் டாரோகிளைகோலேட். ஓகேங்களா? தென் இந்த லிவரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பை சிறு துளைகளாக மாற்றி செரிக்க உதவுது. அதாவது பித்த நீர் இருக்கு இல்லையா?
அதுல முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமல்சிபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ், கொழுப்பை கரைக்கிறது. கொழுப்பை கரைச்சு அதை வந்து சின்ன சின்ன திவலைகளா மாற்றி அதை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிக்க உதவுகிறது. ஓகேவா? அப்ப கல்லீரல் அப்படின்றது லார்ஜஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்னு சொல்றோம். வலது இடதுன்னு 2 கதுப்புகள் அதுல இருக்குது. வலது வந்து ரொம்ப பெருசு. இந்த கல்லீரலுக்கு கீழ தான் வந்து பித்தப்பை இருக்குது. சோ இது சுரக்கக்கூடிய நீர் வந்து என்னன்னா பித்த நீர். இந்த பித்த நீர்ல வந்து பித்த உப்புக்களும் பித்த நிறமிகளும் இருக்குது. பித்த உப்புக்கள் என்னென்ன உப்புக்கள் இருக்குன்னா கிளைகோலேட்டும், அதாவது சோடியம் கிளைகோலேட் அண்ட் சோடியம் டேரோகிளைகோலேட் இருக்குது. பித்த நிறமிகள் வந்து பைலுருபினும் பைலிவிரிடினும் இருக்குது. இந்த பித்த நீரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணுது. சரியா? கொழுப்பை சிறு துளைகளாக மாற்றி செரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த லிவரோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வேலை. இட் ரெகுலேட்ஸ் பாடி சுகர் அமினோ ஆசிட்ஸ் லெவல். அதாவது உடம்புல ரத்த சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ரோல் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவருக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்சுலின் கல்லீரல் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஹார்மோன்ஸ் வந்து படிக்கும்போது நம்ம படிப்போம். ஸோ இது வந்து என்ன இந்த கல்லீரல் வந்து என்ன ஒரு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுதுன்னா இன்சுலின். ஸோ இன்சுலின் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே இன்சுலின் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிருப்பாங்க. சரியா? ஸோ இன்சுலின் வந்து இந்த இன்சுலின் வந்து இந்த கல்லீரல் வந்து செக்ரீட் பண்றதுனால தான் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய சுகர்ல வந்து நார்மலா கண்ட்ரோலா இருக்குது. சரிங்களா? சோ அப்ப இன்சுலினுடைய அளவு கம்மியாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் லெவல் பாடியில அதிகமாயிருது. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரு இருக்கு இல்லையா, அந்த கருவுல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்களுக்கு வந்து அதிகமா உற்பத்தி ஆகுறதுக்கு பயன்படுது. சிந்தசிஸ் ஃபயட்டல் ரெட் பிளட் செல்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எதை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன் அண்ட் புரோத்ராம்பின். சரியா? அது வந்து ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடிய ஃபைப்ரினோஜனையும் புரோத்ராம்பினையும் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் வந்து சுரக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழைய ரத்த அணுக்கள் இருக்கு இல்லையா, சிவப்பணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள் அதை வந்து அழிக்குது. அடுத்து இத வந்து இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ்ல தானே இருக்குது. இது எதெல்லாம் வந்து சேமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு, அதாவது வந்து அயன், காப்பர், விட்டமின். விட்டமின்ல வந்து ஏ அண்ட் டி. இது இந்த 2 விட்டமினையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. நம்ம பாடிக்கு தேவைன்றப்ப அதை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி அயன் அண்ட் காப்பர் இந்த 2 சத்தையும் சேமிச்சு வைக்குது. அப்போ அயன், காப்பர், விட்டமின் ஏ அண்ட் டி இது வந்து எது ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவர் தான் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உறைதலை வந்து ரத்தம் உறையுது இல்லையா, சோ அதை தடுக்கக்கூடிய ஹெப்பாரின் அப்படின்றத வந்து உற்பத்தி பண்ணுது. சரியா? ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய ஹெப்பாரின் அப்படின்ற ஒண்ணு வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வந்து நச்சுக்கள் மற்றும் உலோக நச்சினை வெளியேற்றுகிறது. இது வந்து முக்கியமா வந்து நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே, டச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் தான். முக்கியமா வந்து இந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க குடிக்கிறதுனால முக்கியமா பாதிக்கப்படுறது இந்த லிவர் தான். ஆனா இந்த லிவரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உடம்புல சேரக்கூடிய அந்த நச்சுக்களை வெளியேற்றுறது. ஓகேங்களா? சோ அதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. அடுத்து கல்லீரலுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணையம், பான்கிரியாஸ். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்கு, அப்புறம் வந்து நம்ம வந்து இது பார்த்தோம் இல்லையா முன் சிறுகுடல். ஓகேங்களா? சோ அந்த டியோடினம் அது 2த்துக்கும் இடையில வந்து இருக்குது இந்த கணையம் அப்படின்றது. ஓகேங்களா? இதுல வந்து 2 வகையான சுரப்பிகள் இருக்குது. கணையத்துல 2 வகையான சுரப்பிகள் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸோகிரைன் கிளாண்ட், இன்னொன்னு வந்து எண்டோகிரைன் கிளாண்ட். நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாளமுள்ள சுரப்பி அப்படின்றது லிப்பேஸ். ஓகேங்களா? இத வந்து இந்த எண்டோகிரைன் கிளாண்ட் வந்து எதை செக்ரீட் பண்ணுது? பான்கிரியாட்டிக் ஜூஸ். பான்கிரியாட்டிக் ஜூஸ வந்து செக்ரீட் பண்ணுது. எண்டோகிரைன் கிளாண்ட் அதாவது இந்த கணையம் 2 விதமான ஹார்மோன்ஸ வந்து செக்ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்கிரியாட்டிக் ஜூஸ். எக்ஸோகிரைன் கிளாண்ட்ல வந்து பான்கிரியாட்டிக் ஜூஸ். 2வது வந்து எண்டோகிரைன் கிளாண்ட்ல வந்து ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். சரிங்களா? சோ இதுல வந்து இந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுல மொத்தம் வந்து 3 என்சைம் இருக்கும். பான்கிரியாட்டிக் ஜூஸ் அதாவது வந்து நாளமுள்ள கணைய நீர். ஓகேங்களா? அந்த கணையம் இருக்கு இல்லையா, கணையத்தினுடைய நீர்ல மொத்தம் வந்து 3 வகையான என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்னன்னா லிப்பேஸ்,
ட்ரிப்சின், அமைலேஸ். லிபேஸ்ன்றது கொழுப்பு, ட்ரிப்சின்றது புரதம், அமைலேஸ்ன்றது ஸ்டார்ச். ஓகேங்களா? அடுத்த நாளமில்லா ஹார்மோன்கள் அதை வந்து எது சுரக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா செல்கள் அண்ட் பீட்டா செல்கள். இது ரெண்டத்தையும் இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரக்குது. சரிங்களா? இதை தவிர்த்து குடல் சுரப்பிகள் அதுல இருக்குது. சோ இது வந்து என்ன செய்யுது, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நொதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸ். ஓகேங்களா? அப்போ கணையம். கணையம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது 2 விதமான வேலைப்பாடுகளை செய்யுது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோகிரைன் கிளாண்டாவும் இருக்குது, எக்ஸோகிரைன் கிளாண்டா இருக்குது. நாளமில்லா சுரப்பி, நாளமில்லா சுரப்பி. இந்த 2 விதமான சுரப்பிகளாகவும் இந்த ஒரே ஒரு கணையம் வந்து செயல்படுது. ஓகேங்களா? இந்த எண்டோகிரைன் கிளாண்ட் அதாவது வந்து நாளமுள்ள சுரப்பி இருக்கு இல்லையா, அது வந்து எந்த எந்த இதை வந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணைய நீரை சுரக்கிறது. இந்த கணைய நீர்ல மொத்தம் வந்து 3 வகையான என்சைம்ஸ் இருக்கு. லிபேஸ், ட்ரிப்சின் அண்ட் அமைலேஸ் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ல வந்து என்ன செய்யும், எண்டோகிரைன் கிளாண்டா ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுல இருந்து ஹார்மோன்ஸ் வந்து வெளியில வரும். அப்படி என்ன என்ன என்னென்ன ஹார்மோன்ஸை வந்து இது வந்து செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல் அண்ட் பீட்டா செல் வந்து குளுக்கோகான் அண்ட் இன்சுலின். இது ரெண்டையுமே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரீட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து நடக்குது. உணவு உறிஞ்சுதல். ஓகேங்களா? அதாவது இந்த சிறுகுடல் இருக்கு இல்லையா, இந்த சிறுகுடலுக்கு அடுத்து நடக்கிறது. குடலுறிஞ்சிகள் என்ன செய்யுது, ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி ரத்தம், நிணநீர் மூலம் உடலில் விநியோகிக்கிறது. அடுத்து வந்து அசிமுலேஷன் நடக்குது. அப்சார்ப்ட் ஃபுட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் பாடி டிஷ்யூஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல் பார்க்குறோம். இதனுடைய நீளம் வந்து 1.5 மீட்டர். ஓகேங்களா? நீளம் எழுது 1.5 மீட்டர். ஸோ எங்க இருந்து, இலியத்துல இருந்து ஆனஸ் வரைக்கும். இலியம் அப்படின்றது சிறுகுடலினுடைய கடைசி பகுதி, பின் சிறுகுடல்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் இலியம். அங்க இருந்து கீழே மலவாய் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்றோம். இதுல மொத்தம் வந்து 3 பார்ட் இருக்கு. முன் பெருங்குடல், பெருங்குடல், மலக்குடல். சரியா? முன் பெருங்குடல், பெருங்குடல், மலக்குடல் அப்படின்றது சீக்கம், கோலன், ரெக்டம் அப்படின்ற 3 விஷயம் இருக்குது. ஓகே, சீக்கம் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது முன் பெருங்குடல் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு முட்டுப்பை மாதிரி இருக்கும், ஒரு பவுச் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. சரியா? ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெஸ்டைனோட இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் கனெக்ட் ஆகுற இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அதாவது சிறுகுடலோட எண்டிங்ல இந்த சீக்கம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல் முக்கியமான பாட்டு. இதுதான் வந்து என்னது, கோலன் அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து இலியம் இருக்குல்ல, அதாவது வந்து பின் சிறுகுடல் இலியம் இருக்குல்ல, அதை விட இது வந்து பெருசு. ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து வயிற்றுக்கு வலது பக்கத்துல என்ன செய்து, வயிற்றுக்கு வலது பக்கத்துல அப்படி மேலே ஏறி அப்படியே கீழே இறங்கும். ஓகேங்களா? இங்க இருக்கு வயிறு, ஸ்டொமக் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு மேல வலது பக்கத்துல மேல ஏறி அப்படியே கீழே இருக்கும். நீங்க அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்டம். சோ ரெக்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட கடைசி பாட்டு தான் வந்து இந்த மலகுடல், ரெக்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இது வந்து இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ரெக்டத்தோட வேலை கழிவுகளை வெளியேற்றுறது, மலவாய் மூலியமா வெளியேற்றுறது. சரியா? சோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்ஸ்டர் அப்படின்ற ஒரு மசில் இருக்குது. இதுதான் வந்து என்ன செய்யுது, சுருங்கி விரிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றுறதுல முக்கியமான பணியை செய்யுது. ஓகேங்களா? அப்போ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிக்காத உணவுப் பொருட்களை கழிவுகளாக வெளியேற்றுதல். அதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட முக்கியமான வேலை. சரியா? அதாவது வந்து சிறுகுடல்லயே முக்காவாசி என்ன முடிஞ்சிருது, டைஜஷன், அப்புறம் வந்து அப்சார்ப்ஷன், இது எல்லாமே முடிஞ்சிடும். சரிங்களா? அப்சார்ப்ஷன், அசிமுலேஷன் முடிஞ்சிடும். மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த பெருங்குடல் வந்து திரும்ப வந்து டைஜஸ்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு எதெல்லாம் செரிக்க முடியாத விஷயங்களா இருக்குதோ அதெல்லாம் வந்து கழிவுகளா வெளியேற்றும். சோ நம்மளுடைய டைஜஸ்டிவ் கிளாண்ட் இருக்கு இல்லையா, செரிமான மண்டலம். சோ இதுல இருக்கக்கூடிய சுரப்பிகள், என்னென்ன சுரப்பிகள் இருக்கு அப்படின்றது இந்த டேப்ல காலத்துல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட், அதாவது வந்து உமிழ்நீர் சுரப்பி மண்டலம். அதுல வந்து என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னா டயலின் இருக்கு, பெப்சின் இருக்கு. சரியா? டைலின் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த டைலின் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச்சா மால்டோஸா மாத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட்,
இரைப்பை நீர். கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படின்றது இரைப்பை நீர். இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான என்சைம்ஸ் இருக்கு. பெப்சின் அண்ட் ரினைன். பெப்சின் வந்து பாத்தீங்கன்னா அடல்சன்ஸ்ல இருக்கும். ரெனின் வந்து இன்ஃபான்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். சரியா? பெப்சினோட வேலை என்ன? புரோட்டீனை பெப்டோன்ஸா மாத்துறது. ஓகேங்களா? அடுத்து இந்த ரெனினோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா சின்ன குழந்தைங்க தான் பால் அதிகமா குடிப்பாங்க இல்லையா? சோ அந்த மில்க் புரோட்டீனை வந்து என்னவா மாத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் புரோட்டீனா மாத்துது. சரிங்களா? அடுத்து பான்கிரியாஸ். பான்கிரியாஸ் அப்படின்றது இதுல வந்து என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னா, பான்கிரியாட்டிக் அமிலேஸ், ட்ரிப்சின், கைமோட்ரிப்டோ கைமோட்ரிப்சின், அடுத்து வந்து பான்கிரியாட்டிக் லிப்பேஸ். ஓகேங்களா? இந்த 4 விதமான என்சைம்ஸ வந்து இது வந்து செக்ரீட் பண்ணுது. பான்கிரியாட்டிக் அமைலேஸ் வந்து ஸ்டார்ச். அத வந்து என்ன செய்யுது? மால்டோஸா மாத்துது. ட்ரிப்சின் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டீன்ஸ் அண்ட் பெப்டோன்ஸ பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸா மாத்துது. சரிங்களா? அடுத்து வந்து கைமோட்ரிப்சின் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, புரோட்டீன வந்து புரோடியாலிசிஸ், பெப்டோன்ஸ், பாலிபெப்டைட் அப்புறம் வந்து 3 பெப்டைடுகள், இரு பெப்டைடுகளா மாத்துது. சரிங்களா? எது? கைமோட்ரிப்சின். அடுத்து வந்து கணைய லிப்பேஸ். கணைய லிப்பேஸ் வந்து என்ன செய்யுது? பால்மமாக்கப்பட்ட கொழுப்புகள். அதாவது வந்து கொழுப்ப வந்து சிறு சிறு துகள்களா மாத்துது அப்படின்னு படிச்சோம் இல்லையா? சோ அதுதான் இது. சரியா? கொழுப்பு அமிலங்களாகவும், கிளிசரலாவும் மாத்துது. கொழுப்ப என்ன செய்யுது? பிரேக் டவுன் பண்ணி அத வந்து அந்த கணைய லிப்பேஸ்ன்ற அந்த என்சைம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட்ஸாவும், கிளிசரலாவும் மாத்துது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அடுத்து வந்து குடல் நீர் சுரப்பிகள். குடல் சுரப்பிகள் அப்படின்றது இன்டெஸ்டைன் மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் அண்ட் லிப்பேஸ். இது எல்லாமே வந்து இந்த குடல் சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய நொதிகள். சோ இதுல என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மால்டோஸ் என்னவா மாறுது? குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸா மாறுது. குளுக்கோஸா மாறுது. லாக்டேஸ் என்னவா மாறுது? குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸா மாறுது. ஓகேங்களா? அடுத்து வந்து சுக்ரேஸ் என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸும் அண்ட் ஃப்ரக்டோஸாவும் மாறுது. ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாவும், கிளிசரலாவும் மாறுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இல்லையா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் வாயிலிருந்து ஆரம்பிச்சு கீழ ஆனஸ் வரைக்கும் முடியுது. மலவாய் வழி வ வ மலவாய் வரைக்கும் முடியுது. சரிங்களா? ஸோ இதுல வந்து வாய், அப்புறம் வந்து வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறு சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் வந்து ஆனஸ். மலவாய். இதுதான் வந்து என்னது டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்றோம். ஸோ இந்த ஒவ்வொரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலயும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல எந்தெந்த கிளாண்ட் என்னென்ன நீர வந்து சுரக்குது, அந்த நீர்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்ன, அந்த என்சைம்ஸோட வேலை என்ன அப்படின்ற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொன்னும் என்னென்ன ஃபங்ஷன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். என்னது? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சிறுநீரகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துல நம்ம பார்க்குறது கிட்னி பார்க்க போறோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ, அது வந்து பீன்ஸ் மாதிரி இருக்கும் 2 பக்கமும். சரிங்களா? பார்க்குறதுக்கு வந்து அடர் சிவப்பு நிறத்துல இருக்கும். சரிங்களா? அது வந்து அலை வடிவத்திலயும், அடர் சிவப்பு நிறத்திலயும் இருக்குதும். நம்மளுடைய முதுகெலும்புக்கு 2 பக்கமும் இருக்கும். பேக் போன் இருக்கு இல்லையா? அந்த பேக் போனுக்கு 2 பக்கத்துலயுமே இந்த 2 சிறுநீரகமும் இருக்கும். இதனுடைய நீளம் வந்து 11 சென்டிமீட்டராவும், அகலம் வந்து 5 சென்டிமீட்டராவும் இருக்கும். திக்னஸ் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து 3 பார்ட் இருக்கு. அவுட்டர் பார்ட்ட வந்து என்ன சொல்லுவோம்னா, கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அவுட்டர் பார்ட்ட என்ன சொல்லுவோம்? கார்டெக்ஸ். சோ க சாரி. இப்படிதான் ஒரு கிட்னி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் வந்து கார்டெக்ஸ். இந்த வெளிப்பகுதிய தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள இருக்கிறது வந்து மெடுலா. இந்த மாரி ஷேப்ல இருக்கும். மெடுலா. சரிங்களா? ஸோ இது வந்து மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளிப்புற பகுதி, இது வந்து உட்புற பகுதி. கார்டெக்ஸ் அப்படின்றது அவுட்டர் பார்ட், இன்னர் பார்ட் வந்து மெடுலா. இது இல்லாம இதுல வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்ரான்ஸ் வந்து இருக்கும். என்ன இருக்கும்? சிறுநீரகத்துல நெப்ரான்ஸ் அப்படின்றது இருக்கும். நெப்ரான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெப்ரான்கள்ல இருந்து நுண்குழாய்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த நுண்குழாய்கள்ல தான் சிறுநீர் வந்து சேமிக்கப்படுது. சரியா? சிறுநீரகம் என்ன செய்யுது? தேவையில்லாத உப்புக்கள நீர்ல இருந்து பிரிச்சு, அத வந்து அந்த தேவையில்லாத வாட்டர வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய எக்ஸ்கிரீட் பண்ணும்.
ஸோ அப்படி எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நீரெல்லாம் எங்க சேமிச்சு வைக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெஃப்ரான்கள்ல தான் சேமிச்சு வைக்கப்படும். இந்த நெஃப்ரான்கள் அப்படின்றது என்னன்னா நுண் குழாய்களா வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி. இப்போ வந்து சிறுநீர் குழாய், அதாவது அந்த கிட்னில இருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழாய் வரும். 2 பக்கமும் என்ன இருக்கும்? இந்த மாரி வரும். இதுக்கு பேரு தான் சிறுநீர் குழாய். இங்க வந்து சிறுநீர் பை இருக்கும். இங்க வந்து என்ன இருக்கும்? சிறுநீர் பை இருக்கும். இங்க வந்து என்ன இருக்குன்னா, கிட்னி இருக்கும். இதுக்கு பேரு தான் வந்து சிறுநீர் குழாய். ஓகேவா? இது என்னது? சிறுநீர் குழாய். பார்க்கறதுக்கு கர்ண கொடூரமா இருக்கா? ஓகே. இந்த சிறுநீர் குழாய் அப்படின்றது உள்ள எல்லாமே தசையால் ஆன பகுதி தான். சரியா? இதுல வந்து என்ன இருக்குன்னா ரீனல் பெல்விஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா சிறுநீர் பை, சிறுநீர் வந்து போறதுக்கான ஒரு வழியா இருக்கு. சரிங்களா? அடுத்து சிறுநீர் பை. கீழ ஒரு பேக் மாரி பவுச் மாரி காமிச்சேன் இல்லையா? அதுக்கு பேர் வந்து சிறுநீர் பை. சோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளுக்கு அந்த யூரின் வர மாரி ஒரு அர்ஜென்சி இருக்கும் இல்லையா? சோ அந்த அந்த மாரி இருக்கக்கூடிய நேரங்கள்ல அதுக்கு முன்னாடி யூரின் வந்து இந்த சிறுநீர் பையில தான் சேமிச்சு வைக்கப்படும். சரியா? சிறுநீர் புறவழி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில எக்ஸ்கிரீட் பண்ணும் பொழுது ஒரு பாட்ல இருக்கும். அதுதான் வந்து சிறுநீர் புறவழி அப்படின்றது. யுரேத்ரா. சரியா? இந்த கிட்னியோட முக்கியமான ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் உடல்ல இருக்கக்கூடிய நீர் மற்றும் உப்பு இது 2த்தையும் வந்து பேலன்ஸ் பண்றது. சரிங்களா? தேவையில்லாத உப்புக்கள வெளியில எடுத்துறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. நீர் மற்றும் உப்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்றது தான் இதோட முக்கியமான வேலை. 2வது வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய அமில கார சமநிலையை கட்டுப்படுத்துறது. கண்ட்ரோல் பிளட் அசிடிட்டி. 3வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஷர் இருக்கு இல்லையா? பிளட் பிரஷர் அத வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறது. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்கள வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேவ் பண்ணுது. சரியா? சேவ் யூஸ்ஃபுல் திங்ஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 4 முக்கியமான பார்ட் இருக்குது. எதுல? கிட்னில. ஹைலம், யூரேட்டர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா. சரியா? இது 4மே என்னது? சிறுநீர் குழாய், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த இது. அடுத்தது நெஃப்ரான். நெஃப்ரான்றது என்னது? நுண்குழாய்ன்னு பார்த்தோமா, அந்த நுண்குழாயில தான் தற்காலிகம் என்ன சேர்த்து வைக்கப்படும்? சிறுநீர் வந்து சேர்த்து வைக்கப்படும். அந்த நெஃப்ரான் வந்து எப்படி இருக்கும்? அதனுடைய அமைப்பு என்ன? அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? நெஃப்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிறுநீரக ஈச் கிட்னிலயும் எப்படி இருக்குன்னா, 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட நெஃப்ரான்கள் வந்து காணப்படுது. என்னது 10,00,000க்கும் அதிகமான நெஃப்ரான்கள் ஒவ்வொரு கிட்னிலயும் காணப்படும். நம்மளுக்கு 2 கிட்னி இருக்கு. அப்ப பாருங்க 2 கிட்னியும் வந்து 20,00,000க்கும் மேற்பட்ட நெஃப்ரான்கள் காணப்படும். இந்த நெஃப்ரான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ஃபங்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னின்னு சொல்றாங்க. சிறுநீரகத்தின் செயற்கூறு அலகு. ஃபங்ஷனல் கிட் ஃபங்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி வந்து என்னது? நெஃப்ரான் அப்படின்றது. இந்த நெஃப்ரான்ல 2 முக்கியமான பகுதி இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீனல் கார்பசல், அப்புறம் வந்து ரீனல் டியூபுலே. ஓகே. சிறுநீரக கார்பசல், சிறுநீரக நுண்குழல் அப்படின்றது. சரியா? இந்த சிறுநீரக கார்பசல் இருக்கு இல்லையா? ரீனல் கார்பசல். அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒண்ணு விஷயம் இருக்கும். என்னன்னா, கப் ஷேப்ல வந்து கப்பு வடிவத்துல ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அந்த கப்புக்கு பேர் தான் வந்து என்ன பவுமேனின் கிண்ணம்னு சொல்லுவோம். பவுமேன்ஸ் கேப்சூல். சரிங்களா? அதுல இருந்து ஒரு டியூப் வந்து வெளியில வரும். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாமருலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அது வந்து டைனி பிளட் கேபிலரிஸ் அதுக்குள்ள நெறைய கேப்சூல் மாரி கிடக்கும். சரிங்களா? அடுத்து வந்து செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீனல் டியூப்லே அதாவது சிறுநீரக நுண்குழல். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்சிமல் கன்வலேட்டட் டியூப்லே அப்படின்றாங்க. அது வந்து அண்மைச் சுருள் நுண்குழல் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து லூப் ஆஃப் ஹென்லே. ஹென்லே வளைவு அது வந்து பார்க்கறதுக்கு யூ ஷேப்ல இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேய்மைச் சுருள் நுண்குழல் இதுல வந்து திறக்குது. அது வந்து ஓப்பன்ஸ் இன்டு கலெக்டிங் டக்ட். அதாவது வந்து ஒவ்வொரு நெஃப்ரானுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌமானின் கிண்ணம், கிளாமருலஸ், இந்த ரீனல் டியூப்லே அப்படின்ற பார்ட் எல்லாமே இருக்கும்.
இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறுநீரை வந்து அப்சர்வ் பண்ணி அதுலதான் வந்து தங்கி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புக்களை வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணி அதை வெளியேற்றுறதா இதனுடைய முக்கியமான வேலை. சரியா? சோ எப்படி வந்து யூரின் ஃபார்ம் ஆகுது? அதுக்கான முக்கியமான 3 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாமருலர் வடிகட்டுதல். கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன். 2வது வந்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். மீள உறிஞ்சுதல். அடுத்து வந்து டியூபுலர் செக்ரீஷன். சுரத்தல். ஓகேங்களா? இந்த 3 படிகள்ல தான் நம்மளுடைய சிறுநீர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆகுது. இந்த கிளாமர்லெஸ் பவுமானின் கிண்ணம்ல எதுல பார்த்தோம்? நெஃப்ரான்ல பார்த்தோமா? நெஃப்ரான்றது ஒரு கிட்னியோட அடிப்படை செயல்கூறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த ஒவ்வொரு நெஃப்ரான்ல ஒவ்வொரு கிட்னிலயும் 10,00,000க்கும் அதிகமான நெஃப்ரான்கள் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப இந்த ஒவ்வொரு கிளாமர்லயும் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ இது என்ன செய்யுது? கிளாமர்லஸும் பவுமானின் கிண்ணமும் ரத்தத்துல இருக்கக்கூடிய தேவையான தேவையற்ற பொருட்களை வடிகட்டுது. ஃபில்ட்ரேஷன் பண்ணுது ஃபர்ஸ்ட். சரியா? தேவையா இருந்தா உள்ள வச்சுக்கும். தேவையில்லைன்னா என்ன செய்யும்? செக்ரீட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? இதுல உருவாகக்கூடிய முக்கியமான ஒரு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாமருலா வடிதிரவம். என்னது? கிளாமருலா வடிதிரவம். ஓகேங்களா? அடுத்து வந்து மீள உறிஞ்சுதல். ரீஅப்சார்ப்ஷன். டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். சோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், உப்பு, நீர். சரியா? சோ இது எல்லாமே வந்து என்ன செய்யுது? திரும்ப இந்த விஷயத்துல வந்து தேவையில்லாத நீர்ன்னு கொண்டு வந்திருக்கு இல்லையா கிட்னிக்கு. சோ அந்த நீர்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், உப்பு, நீர் இது எல்லாமே திரும்ப என்ன செய்யும்? ரத்தத்துக்குள்ள வந்து உறிஞ்சப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்மைச் சுருள் பார்த்தோம் இல்லையா? அண்மைச் சுருள் நுண்குழல் அதுக்குள்ள நடக்கும். சரிங்களா? அடுத்து வந்து சுரத்தல். தேவையற்ற அயன்கள் மற்றும் மருந்து பொருட்கள வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுண்குழல்கள்ல சேகரிக்குது. சரியா? சோ இதுக்கு அடுத்து உருவாகக்கூடிய ஒரு திரவம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர். ஹைப்பர்டானிக். ஓகேங்களா? ரைட். இந்த யூரின் வந்து 3 விதத்துல வந்து என்ன ஆகுது? செக்ரீட் ஆகுது. அ உருவாகுது. ஒண்ணு வந்து கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன், 2வது வந்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், 3வது வந்து டியூபர்லர் செக்ரீஷன். ஓகேங்களா? கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன்ல என்ன நடக்குது? பிளட்ல இருக்கக்கூடிய அது வந்து ரத்தத்த வந்து வடிகட்டுது. ஓகேங்களா? வடிகட்டி அதுல இருக்கக்கூடிய தேவையான, தேவையற்ற மினரல்ஸ வந்து என்ன செய்யுது? வடிகட்டி அந்த சிறுநீர் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளியில தள்ளுது. அப்படி வந்த அந்த நீர்ல என்ன செய்யுது? தேவையான குளுக்கோஸோ, அமினோ ஆசிட்ஸோ, உப்போ, நீரோ அதுல இருந்துச்சுன்னா, அத திரும்ப ரீஅப்சார்ப் பண்ணிட்டு, மீதம் இருக்கிற தண்ணீய எங்க அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுநீர் பைக்கு அனுப்பும். சரியா? அதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற அது வந்து அயன்ஸ் வந்து H+, K+ இருக்கு இல்லையா? பொட்டாசியம், ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்ப ரீஅப்சார்ப் வந்து என்ன செய்யுது? அப்புறம் வந்து நம்ம சாப்பிட தேவையில்லாத மருந்து எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில சரியா? சோ அப்படி எல்லாம் சேர்ந்து தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உருவாகுறது தான் சிறுநீர். அப்போ சிறுநீர் வர்றதுக்கும் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் இன்னைக்கான கிளாஸ். சோ இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த டேபிள்ஸ் எல்லாமே முக்கியமா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாண்ட் முக்கியமா கேட்பாங்க. சோ இந்த பிக்சர நல்லா பார்த்துக்கோங்க. எங்க எந்தெந்த கிளாண்ட்ல என்னென்ன நீர் வந்து சுரக்குது. சுரப்பிகள்ல எந்தெந்த சுரப்பில என்னென்ன நீர் வந்து சுரக்குதுன்னு பாருங்க. அந்த சுரப்பிக்குள்ள என்னென்ன என்சைம்ஸ் வந்து இருக்குது, நொதிகள் வந்து இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ க நாளைக்கு கிளாஸ்ல இத விட ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளாஸஸ ஃபாலோ பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. டைம் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம எக்ஸாம் டேட் தெரியாது அப்படின்றதுனால நீங்க வந்து லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. எப்ப வேணாலும் நம்மளுக்கு டேட் சொல்லலாம். ஸோ அப்போ அந்த டைம்ல நம்மளால கெடுபிடியா எதையுமே நம்மளால சரியா படிக்க முடியாது. ஸோ இருக்கிற டைமிங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. யூனிஃபார்ம் போடுறதா உங்களுடைய கனவா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இப்போ டயத்த நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ண வேண்டிய டைம். ஓகேவா? ஸோ அத நீங்க தயவு செய்து பண்ணுங்க. யார் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. எதையும் கவனிக்காதீங்க. இப்ப உங்களுக்கு என்ன டைம்னா படிக்கிறதுக்கான டைம். இந்த நேரத்த தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில ஊர் சுத்தாதீங்க.
ஓகேங்களா? டிவி பார்க்காதீங்க, மொபைல் அதிக நேரம் செலவழிக்காதீங்க. உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான். இப்போ உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களுடைய லட்சியத்துல, உங்களுடைய கனவு அடையிறதுல மட்டும் தான் இருக்கணுமே ஒழிய, வேற எதுலயும் உங்களுடைய கவனம் போகக்கூடாது. ஸோ இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. படிக்கிறத தெளிவா படிங்க. மினிமமா படிங்க. உங்களுடைய சோர்ஸஸ மினிமமா வச்சுக்கோங்க. அந்த சோர்ஸ நல்லா தெளிவா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி படிக்கும்போது நம்மளுக்கு இந்த லெசன்லேருந்து என்ன கொஸ்டின் இருந்தாலும், இந்த சப்ஜெக்ட்லேருந்து என்ன கொஸ்டின் இருந்தாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அது 10 கொஸ்டினா இருந்தாலும் சரி, 15 கொஸ்டினா இருந்தாலும் சரி, இந்த பார்ட்லேருந்து கொஸ்டின் டைஜஸ்ட் சிஸ்டமா இதுலேருந்து என்ன கொஸ்டின் இருந்தாலும் என்னால அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வர்ற அளவுக்கு படிங்க. சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய டைம உங்களால எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா பிளான் போட்டு ஷெட்யூல் பண்ணி படிங்க. ஏன்னா, நம்மளுக்கு எந்த நேரத்துல டேட் வரும்னு தெரியாது. ஒண்ணு முன்னாடி வரலாம், இல்ல பின்னாடி போகலாம். எப்படி வேணாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இந்த 30 டேஸ்ல நம்மளுக்கு முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை டேட் தள்ளி போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் நம்ம நல்லா இன்னும் வந்து அ க நல்லா படிக்கலாம். எஃபெக்டிவா படிக்கலாம். ஒருவேளை முன்னாடி எக்ஸாம் வந்தாலும் நம்மளுக்கு பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா நம்ம முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே, முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். அப்படின்றப்போ நம்ம 2 விதத்திலயும் நம்ம தயாரா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த 30 டேஸ் ஃப்ரீ கோர்ஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இத நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்க அப்படின்றது, இதோட ரிசல்ட் உங்களுடைய எக்ஸாம்ல கண்டிப்பா தெரியும். அது எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்ஸ் வரணும்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப இருக்கக்கூடிய டைம எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.